ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலை வேளையில் உற்சாகமாக வந்திருக்கீங்க ஆண்டவர் சமூகத்திற்கு? பக்கத்தில் இருக்க கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பக்கத்தில் கை பிடிச்சு அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நம் தேவன் உன்னதமான தேவன், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தம் ஒரு அலையில சொல்லுவோமே ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வந்திருக்கிற எல்லாரும் ஒரு நம்ம கண்களை மூடி கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா இந்த நாளிலே உண்மை நாங்கள் துதிக்க, உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறீர். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையிலே எல்லாரும் நம்முடைய இருதயங்களை அவருக்கு நேராய் திருப்பி அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே, நீர் அதிசயம் செய்பவர், அற்புதங்கள் செய்பவர், எங்கள் கரத்தை பிடித்து எங்களை வழிநடத்துகிற தெய்வம். ஒரு விஷயம் கரங்களை தட்டி எல்லாரும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உன்னதமான தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் மகத்துவம் நிறைந்தவர், நீர் சர்வ வல்லவர். எங்கள் ஆராதனை, எங்கள் துதி எல்லாம் உமக்கே, எல்லா கனமும் மகிமையும் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் இந்த பாடலை பாடி தேவன் நாம துதிப்போம். உன்னத தேவனுக்கு ஆராதனை சொல்லுங்க, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. இப்படியே கரெக்ட் அசைத்து ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை. சொல்லுங்க, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அப்படியே கரங்களை அசைத்து ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். சொல்லுங்க, லூயா பாடி துதிப்போம். ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். சொல்லுவோம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம், கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் குடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்னச் செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் குடமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். கையசைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். லூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை. உன்னத தேவன், உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை. சொல்லிட்டே இருங்க, ஹல்லேலூயா பாடி துதிப்போம். உயர்த்துகிறோம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை. one more time, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள்
ராஜனே. வந்திருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்தங்களை உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்தி உங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளை எண்ணி துதிப்போம். அப்படியே துதிங்க துதிங்க, அவரை துதிங்க. உங்கள் வாழ்விலே நல்லவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயிருக்கிறார், வாக்கு மாறாதவராயிருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் அதிசயம் செய்பவர் அப்பா. பிதாவாகிய தேவனே உமக்கு ஆராதனை, குமாரனாகிய இயேசுவே உமக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவியே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர முடிகிறது இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார்? ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று வந்திருக்கிற எல்லாரும், பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் நம்மளுடைய கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி அவரை நோக்கி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே அசைவாடுங்கப்பா, இந்த இடத்தை நிரப்புங்கப்பா. வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினர் வந்து இறங்கின போது மேல் வீட்டறையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் அப்பா உம்முடைய பலத்தினாலங்களை நிரப்புங்க. இந்த காலை வேளையில பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். இந்த நாளிலே உங்கள் பலவீனங்களை அவர் மாற்ற விரும்புகிறார். பலனடைய தேவனை நோக்கி கேளுங்க. அப்பா, உம்மை நோக்கி கேட்கிறோம். உம்முடைய உன்னத பலன் எங்களை மூடட்டும். என்னை பலப்படுத்துகிற இயேசுவின் வல்லமையினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கேளுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்பா. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை தேற்றுங்க, எங்கள் இல்லங்களை தேற்றுங்க, எங்களுடைய இருதயங்களுடைய உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம். தேவ ஆவியானவரே, இந்த நாளில் உடைய பிரசன்னங்களை நிரப்பட்டோம் அப்பா. தேவ வல்லமை இந்த நேரத்தில் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எல்லா பலவீனங்களை அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். துதிக்க துதிக்க உங்கள் முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதை பார்ப்பீர்கள். உங்கள் முன்பாக இருக்கிற கட்டுகள் உடைவதை பார்ப்பீர்கள். விடுதலையோடு கரங்களை சட்டி இந்த காலை வேளையில தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அசைவாடுங்க. தூய்மையின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உள்ளங்கள் நிரம்பும்படியாக இறங்கி வந்து எங்களை தொடுவீராக அப்பா. எங்கள் உச்ச தலை முதல் உள்ள கால்வரை புது வல்லமையினால் எங்களை நிரப்புங்க, எங்களை தேற்றிடுங்க, கிருபையினால் நிறைச்சிடுங்க என்று சொல்லி அவரை நோக்கி கேட்போமா? அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கேட்போம். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரு. ஒரே கேட்போமா? இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். பலனடைய பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கணமடைய கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கேளுங்க. கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடுங்கப்பா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி தேற்றிடுமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். சொல்லுங்க. ஆற்றிடுமே ஆற்றிடுமே
காயங்களை அபிஷேக தைலத்தினால். இன்னொரு முறை சொல்லுங்க. ஓ ஆற்றிடுவே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அவரை நோக்கி அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் கேளுங்க. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப. பாடுங்க பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. அசைவாடும் ஓ அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வைராக்கியத்தோடு இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இயேசுவே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கேளுங்க. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப. பரிசுத்த ஆவியே நிரப்புங்கப்பா. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஒரு விடுதலை. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வாங்கப்பா ஆண்டவரே வாங்க. எங்களை நிரப்புங்க. இந்த இடம் அசைவதாக உள்ளங்கள் நிரம்புவதாக. எல்லா கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர் அபிஷேகத்தினால் நுகங்களை முறிக்கிறவர் இந்த நாளிலே எங்களை நீர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர். விடுதலையோடு விடுதலையோடு தேவனை துதிப்போம். இந்த காலை வேளையிலே உங்களை தொட அவர் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து அவரை நோக்கி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எங்கள் வாழ்வில் இருக்கிற சுகவீனங்கள், எங்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை உடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம் அப்பா. இந்த நாளிலே தேவனங்களை தொட்டு கொண்டிருப்பதை உணர போகிறீர்கள். இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். சிரசிலே அவரது வல்லமை அமர்வதாக. ஒரு தெய்வீக விடுதலை இந்த நாளிலே உண்டாகட்டும். ஆண்டவரே தேற்றவாளனே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் இருதயங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறீர். கண்ணீர்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறீர் அப்பா. எங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர். விடுதலையோடு விடுதலையோடு தேவனை துதிப்போமா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க அப்பா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப அவரை நோக்கி இறங்கி வாரும். அப்படியே கையை உயர்த்தி இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அப்படியே கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதிப்போம். தேவனை துதிப்போம். சத்தங்கள் உயரட்டும். கரங்களை உற்சாகமாய் தட்டி நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த வெளியில கூட உங்க அருகில் இருக்க நபரோடு கரங்களை கோத்துக்கொண்டு சொல்லப்படுகிற குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். முதலாவதாக மருத்துவமனையில் உள்ளோருக்காக நாம் ஜெபிப்போம். சுந்தர விநாயக நகர் சிஸ்டர் நான்சி, நடேச நகர் பிரதர் சஞ்சய், ஸ்ரீதேவி கருமாரி நகர் சிஸ்டர் சுமதி, அன்பு நகர் பிரதர் இமான்வேல். தேவன் இவன் நான்கிற்கும் ஒரு பூரண சுகத்தை கொடுக்கும்படியாக பாரத்தோடு ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் கதாவே. இந்த வேலையில கூட மருத்துவமனையில் ஆண்டவரே பலவீனத்தோடும் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொருவர்கள்
பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் சீக்கிரத்துல பரிபூர்ண சுகம் அடைந்து ஆண்டவரே வீடு திரும்ப கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே எல்லா வியாதிகள் எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவீனங்களை கர்த்தர் அகற்றும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் தேவனுடைய கரம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற அந்த வேளையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. அடுத்தபடியாக விசுவாசிகள் அநேகர் விஷ காய்ச்சலினாலும் ஜலதோஷத்தினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் யாவருக்கும் தெய்வீக சுகத்தை கொடுக்க கண்கள் முடி ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா, அந்த வேலையில கூட ஆண்டவரே எங்களுடைய விசுவாசிகளுக்காக உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே அநேகர் பலவீனத்தோடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காய்ச்சலோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே என் தேவன் தாம் அவங்களுடைய எல்லா பலவீனங்களை கர்த்தர் அகற்றுவீராக. நீர் யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்ற வாக்கின்படி ஆண்டவரே பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. அவர்களுக்கு ஒரு பூரண சுகத்தை கொடுப்பீராக. உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதும் படிக்கும் மாணவர்களுக்கு பலர் பாலிய ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள். தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கவும் பிள்ளைகளை அரசாங்கம் பாதுகாக்கணும். அதுக்காக ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்கள் தமிழகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே விசேஷமாய் பெண் பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா அசுத்த கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. அரசாங்கம் ஆண்டவரே கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் தமிழகத்தோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. வழி நடத்துங்க. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. கடைசியாக மதவாத சக்திகள் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக கருத்துக்களை வெளிப்படையாக பேசி வருகிறார்கள். பிரதமர் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுக்காக ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். விசேஷமாக சிறுபான்மையில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மதவாத சக்திகளை கர்த்தர் அகற்றுவீராக. ஆண்டவரே தேவன் தாம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசத்தை ஆளுகிற ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே பிரதமரை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதி எல்லாருக்கும் சரியாக ஆண்டவரே செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே உரிய நடவடிக்கைகளை எடுத்து இந்த ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே நீதியை காட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. உற்சாகமாய் ஆண்டவரை எல்லாரும் துதிப்போம். ஆண்டவர் எங்கெல்லாம் துதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய ஷெக்கினா மகிமை இறங்கி வந்திருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே அவருடைய மகிமை இறங்கி வந்தது. சாலமோன் தேவாலயத்தில் அவருடைய மகிமை இறங்கி வந்தது. இன்றைக்கு அவரை துதித்து கொண்டிருக்கிற நம்முடைய மத்தியிலே அவர் மேகமாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் வருகிற ஆண்டவர். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் பொழுது எல்லா பலவீனங்களும் நீங்கும். சுகவீனத்தோடு வந்திருப்பீங்கன்னா போகும்பொழுது ஒரு புதிய பலத்தோடு திரும்பி போவீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் ஒரு முறை கூட மேகமா இறங்கி வருவீராக. எங்கள் எல்லாரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. Praise you Jesus. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே இந்த நாளிலே எல்லாரும் கைகளை அசைத்து பாடுவோமா. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே,
ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால். எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா, எல்லாரும் கரங்களை அசைத்து அப்பாவை மகிமைப்படுத்துவோம். We praise you Jesus. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த நாள்ல பரலோகம் திறக்கணும் அப்பா, தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்ல. கைகளை அசைத்து மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்கும். வாழ்க்கை பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. பாடு சொல்லுங்க அப்பா, எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு முன்பாய் செல்லுகிற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே. எல்லாரும் ரெண்டு கைகளையும் உயர்த்தி, வாழ்க்கை பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. சொல்லுங்க அப்பா, என் வாழ்க்கை பயணத்தில் எனக்கு முன் செல்கிற மேகமே, பரிசுத்த ஆவியே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. ஒவ்வொரு நாளும் நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காண்பிக்கப்பா. கைகளை அசைத்து, மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டா எல்லாம் அவர் நடப்பிப்பார். வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் அவர் உடைப்பார். நீ போகிற இடமெல்லாம் பாதைகள் அடைபட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்பாக செல்லும் பொழுது எல்லா பாதைகளும் உனக்காக திறக்கப்படும். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் பொழுது ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் வெற்றியின் பாதையில் அவர் உன்னை வழி நடத்துவார். இந்த காலை வேளையிலே விசேஷ தேவையோடு யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் இருக்கிற இடத்தில் கரங்களை உயர்த்தி காண்பிக்க அன்பாய் கேட்கிறோம். அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமையுடைய தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் பல தேவைகளோடு கரங்களை உயர்த்தி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் காண்கிறீர். ஆண்டவரே, எந்த தேவைகளோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று எஸ்தர் ராஜாதிக்கு ஆகாஷ் வேறு சொன்னது போல இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அவைகளை நிறைவேற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிற வேளையிலே ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்தினால் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து சுகமா இருக்கிறீர்களா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா கேளுங்க. பாசு சொல்றாருன்னு கேட்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள், அல்லேலூயா. அதனால அந்த அன்போடு பாசத்தோடு கேட்கணும். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் நமக்கு சம்பூர்ணத்தின் மாதம். கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் அருகில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்து அந்த வாக்கு தத்தத்தை அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. எவ்விதத்திலும்
கர்த்தர் உங்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற்றுவார். அப்படி இங்கிலீஷ்லயும் சொல்லுங்க, God will make you rich enough. உங்களை போதுமான அளவு செல்வந்தர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு முதலாளி வெளிநாடு புறப்பட்டார். அப்போ தன்னுடைய எஸ்டேட், பெரிய அவருக்கு எஸ்டேட், தோட்டங்கள், வயல்கள்லாம் இருந்தது. எஸ்டேட் மேனேஜரை அழைத்து, எப்பா பத்திரமா பார்த்துக்கோ, நான் வெளிநாடு போகிறேன், எப்போ வருவேன்ட்டு நான் சொல்ல முடியாது, ரொம்ப நாள் எடுக்கும், அதனால் வேலைக்காரங்க எல்லாருக்கும் நேரத்துக்கு சாப்பாடு கொடு, வாரம் ஆனால் அவங்களுக்கு கூலி கொடு, தேவையான பணம் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் கையில், எஸ்டேட் மேனேஜர் கையில் பணம், அந்த எஸ்டேட் எல்லாம் ஒப்படைச்சிட்டு அவர் வெளிநாடு போயிட்டார். அவர் எப்படா ஃப்ளைட் ஏறுவார்னு பார்த்துக்கிட்டே இருந்தான் இந்த மேனேஜர். அவர் ஏறின உடனே இவன் பாஸ் ஆகிட்டான். கால் மேலே கால் போட்டு வேலைக்காரங்களெல்லாம் அதிகாரம் பண்ண ஆரம்பித்தான். ஐ கம் ஹியர், அதை செய், இதை செய், என்ன நீ முதலாளி மாதிரி வேலை வாங்குற அப்படின்னு கேட்டால் ஒரே அறை தான். என்ன கேள்வி கேட்குற, ஓனர் எப்போ வருவார்னு தெரியாது, நான் தாண்டா இங்கே பாஸு அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களாம் அடிக்கிறான், உதைக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். எல்லாரும் அழறாங்க, நம்ம ஓனர் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சுருந்தாரு, ஆனால் இந்த படுபாவி முதலாளி, இந்த மேனேஜர் இப்படி கொடுமை பண்ணுறான்னு சொல்லி எல்லாரும் கதறுகிறார்கள். அதில் ஒருத்தன் நேராக ஓனருக்கு ஃபோன் அடிச்சிட்டான். சார், இந்த மேனேஜர் எங்களை ரொம்ப கொடுமை பண்ணுறாரு, எங்களுக்கு சனிக்கிழமைனா வர வேண்டிய கூலி எல்லாம் இந்த ஆள் குடிச்சிட்டு கும்மாளம் போடுறான், கூலி கொடுக்க மாட்டேன்றான், சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றான், கேட்டால் அடிக்கிறான். உடனே அந்த முதலாளி கடுமையாய் கோபமாகி உடனே ஃப்ளைட் ஏறி வந்துட்டார். வந்து பார்த்தா ஐயா குடிச்சிட்டு வேலைக்காரங்களாம் அடிச்சிட்டு இருக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த முதலாளிக்கு பயங்கர கோபம். உன்னை நம்பி என் எஸ்டேட்டை கொடுத்தேன், இந்த வேலைக்காரங்களெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் நான் வெளிநாடு போனேன்னு தெரிஞ்ச உடனே இப்படி பண்ணியிருக்கிறியாடா சொல்லி உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பணத்தெல்லாம் அவன் கையாடிட்டான் இல்லையா. நேராக போலீஸ் ஸ்டேஷனில் அவனை பிடித்து கொடுத்து விட்டு அது பின்பு அந்த வேலைக்காரர்களில் உண்மையாக இருந்த ஒருவனை எஸ்டேட் மேனேஜராக நியமித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கதையை நான் நம்முடைய மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொன்னாலும் இது ஆண்டவர் இயேசு சொன்ன கதை. அல்லேலூயா. இதில் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி அந்த எஸ்டேட் மேனேஜர் கையில் சொத்தெல்லாம் நம்பி எஜமான் ஒப்படைத்தாரோ அதே போல இந்த பூமியில் உங்கள் கையிலே ஆண்டவர் ஆஸ்திகளை ஒப்படைத்திருக்கிறார். கொஞ்சம் பேருக்கு கொஞ்சமாக கொடுத்திருக்கிறார், கொஞ்சம் பேருக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். நிறைய இருக்கிறவங்க பெருமைப்பட ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக வச்சிருக்கிறவங்க வருத்தப்பட ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சமாக வச்சிருந்தாலும் அதிகமாய் வைத்திருந்தாலும் எல்லாம் முதலாளியுடையது, நாம ஒரு மேனேஜர்கள். ஆனால் இதை புரிஞ்சுக்கிடாம ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆஸ்திகளை நாம் அழிக்கும் பொழுது, அதை நம்முடைய இஷ்டம் போல செலவழித்து வீணாக்கும் பொழுது ஒரு நாள் முதலாளி நம்மிடத்தில் வந்து கணக்கு கேட்பார். ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிடணும், எதற்கும் நாம முதலாளி கிடையாது, இயேசுதான் நம்முடைய முதலாளி. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு கேளுங்க, உங்க முதலாளி யாருங்க பிரதர் சிஸ்டர்? உங்க முதலாளி யாரு? எனக்கு நான் தான் முதலாளி அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க சிக்கல்ல தான் மாட்டுவீங்க. இந்த காலை வேளையில உங்க முதலாளி யாருங்க? Who is your boss? உங்க முதலாளி யாருங்க அப்படின்ற கேள்வியோடு செய்தியை நான் துவங்க விரும்புகிறேன். நான் சொன்ன இந்த உவமை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The book of Luke chapter 12 verses 42 to 48. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42 முதல் 48 வரை. 42 நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரனுக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டான். அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். 48வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும்.
மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். பல நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசதிகள் வாய்ப்புகளை இஷ்டம் போல செலவழித்து கடைசியில் நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது எஜமானனை குறை சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு நாம் வரும் பொழுது என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வரும் பொழுது நாம் வெறும் கையோடு வந்தோம், போகும் பொழுதும் வெறும் கையோடு போகிறோம். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாம் கர்த்தர் நம்மை நம்பி ஒப்படைத்தவைகள். அல்லேலூயா. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நம்பி ஒப்படைத்த அந்த பொறுப்புல என்ன பண்ணணும்னு சொல்லி சில முக்கியமான சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பின்வருகிற 5 சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற உக்கிரானக்காரனாக நாம் ஒவ்வொருவரும் வாழ முடியும். முதலாவது விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரே நம்முடைய செல்வங்களுக்கு உரிமையாளர். God is the boss of all our possessions. நம்முடைய செல்வங்கள், நம்மிடத்தில் இருக்கிற ஆஸ்திகள், பொருட்கள், பணம், நகை எல்லாத்துக்கும் உரிமையாளர் கர்த்தர் என்பதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 24:1 அருமையாக சங்கீதக்காரன் இதை எழுதுகிறார். வாசிக்க தெரிந்த எல்லாரும் ஸ்கிரீன்ல வர அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். பூமியும் அதன் நிறைவும், பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதிலுள்ள குடிகளும், உலகமும் அதிலுள்ள மக்கள்கள் யாவரும் கர்த்தருடையது, கர்த்தருடையவர்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தெளிவாய் வேதம் சொல்கிறது, பூமியும் அதில் நிறைந்திருக்கிற யாவும், உலகமும் உலகத்தில் இருக்கிற குடிகள் மக்கள்கள் யாவரும் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நமக்கு தெரியும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே அவர் உண்டாக்கினவைகள், எல்லாம் அவருக்கு சொந்தம். இந்த உலகத்தில் சொந்தம் என்று நமக்கு சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தருடையவைகள். இன்றைக்கு ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கு என்று சொந்தமாக ஒன்றுமில்லை, எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் கர்த்தர். அல்லேலூயா. வீடு என் பேர்ல தான் இருக்குது, வண்டி என் பேர்ல தான் இருக்குது, எல்லாம் உங்க பேர்ல தான் இருக்கு. ஆனா எவ்வளவு நாள் உங்க பேர்ல இருக்கும்? உங்க காலத்து வரைக்கும் தான். அதுக்கு அடுத்து அது யார் பேருக்கு போவோம்? கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். அப்போ இந்த பூமியில் இருக்கிற அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். என்னுடையது, நான் சம்பாதித்தது, நான் உழைத்து நான் உருவாக்கினது நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்பவே அங்க பிரச்சனை உருவாகி விடுகிறது. நிறைய விசுவாசிகள் என்ற சத்தியத்தை அறியாததுனால இன்னைக்கு பணத்தின் பின்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். ஆனா நீ சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் யார் என்பதை மறந்து இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்போ ஒன்று என்னுடையது, எனக்கு சொந்தம் நினைக்கிறோமோ அப்போ அதுல தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுத்து விடுவார். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள், வறுமை நாட்கள், அப்போ நான் அப்போவே 2000 ரூபாய்க்கு ஒரு கிட்டார் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். 98ல் 2000னா இப்போ அதன் மதிப்பு எப்படியும் 20,000 25,000 இருக்கும். கல்கட்டாவில இருந்து ஒரு பாஸ்டருக்கு காசு கொடுத்து அந்த கிட்டாரை வாங்கி, அது எனக்கு ரொம்ப பிடித்த கிட்டார். ஆரம்ப நாட்கள்லாம் கீபோர்ட்லாம் கிடையாது, வீட்டில் ஆராதனை நடத்தும் போது அந்த கிட்டாரை வச்சு தான் ஆராதனை நடத்துவேன். ஒரு நாள் அங்கே அந்தமான்ல இருந்து ஒரு மிஷினரி என்னை பார்க்க வந்தார். பார்க்க வந்த பொழுது அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து ஆஃபரிங்லாம் கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு கிட்டார் வேணும், அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். என் கிட்டார் அவர் கேட்கல, ஆனால் ஆவியானவர் எங்குள்ள பேசுகிறாரு, உன் கிட்டாரை நீ அந்த ஊழியக்காரனுக்கு கொடு. நான் சொல்கிறேன், ஆண்டவரை விளையாடுறீங்களா? 2000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அதுவும் சென்னையில் வாங்கலை, எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? கல்கட்டாவில் ஃப்ளைட்டில் வந்திருக்கிறது. ஒரு ஃபாஸ்ட்டுக்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் இதை கொடுக்க மாட்டேன், இது ஏன் கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கவே இல்லை. அப்போ தான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள். அப்போ மறுநாள் காலையில் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டார் எடுத்தா பின்னாடி டாராக கிழிஞ்சிருக்கிறது. புத்தம்போது கிட்டார் முந்தின நாள் வரைக்கும் நல்லா இருந்தது, ஆனால் மறுநாள் என்ன ஆயிடுச்சு? கிழிஞ்சிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே உன்னுடையது நீ எப்போ நினைக்கிறியோ அப்போவே அதில் இருக்கிற பிளஸ்ஸிங்கை நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த பொருள்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உடனே நான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டேன், நான் மன்னிங்க ஆண்டவரே, நான் இந்த கிட்டார் அந்த மிஷினரிக்கே கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு அப்போ தான் லேண்ட்லைன் இருந்த நாட்கள். அவருக்கு தகவல் அனுப்பி வரவழைத்து கிட்டாரையும் கொடுத்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு காசும் கொடுத்தேன்.
அப்போதான் நான் நினைச்சேன், முதல்ல கொடுத்துருந்தா அந்த ரிப்பேர் செலவு வந்திருக்காது, எனக்கு தேவையில்லாத நஷ்டமாச்சேன்னு சொல்லி நான் நினைச்சேன். இந்த நாளில் ஏன் பணம், ஏன் நகை, ஏன் சொத்து, ஏன் சுகம், என்னுடைய உடைகள் என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போய்விடும். அல்லேலூயா. நீ தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, எதுவும் என்னுடையதல்ல, எல்லாம் கர்த்தருடையவைகள், நம்ம முதலாளியுடையது. அல்லேலூயா. சரி, எல்லாத்துக்கும் அவர் முதலாளினா நான் யாரு? அதுக்கும் பைபிள் பதில் சொல்லுது, நீங்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட உக்கிரானக்காரர்கள். அல்லேலூயா. We are God's appointed stewards. ஸ்டூவர்ட்ஸ் அப்படின்னா மேனேஜர், எஸ்டேட் மேனேஜர்னு சொல்லலாம், உதவிக்காரர்கள் என்று சொல்லலாம். அப்போ நீங்களும் நானும் எதற்கும் ஓனர் கிடையாது, நாம் ஒரு மேனேஜர். இப்போ இந்த சபை இருக்கிறது, இந்த ஆலயம் இருக்குதுன்னா, இந்த ஆலயத்துக்கு நான் முதலாளி கிடையாது, இதற்கு நான் ஒரு மேனேஜர் தான். அல்லேலூயா. எதற்கும் நாம் உரிமையாளர்கள் அல்ல, நாம் தேவனால் நியமிக்கப்பட்ட உக்கிரானக்காரர்கள். 1 கொரிந்தியர் 9:17 அருமையாக பவுல் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, என் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப உங்க கையில இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க என்னதுதான்? மேனேஜர். 2 வீலர் வச்சிருக்கீங்களா? யாருது? என்னது? அது உங்களது இல்லை, அது யாருது? அது கர்த்தருடையது. நீங்க யார் அதுக்கு? மேனேஜர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நம்பி நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறார். நேரம் என்பது கர்த்தர் நம்ம கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். நிறைய பேருக்கு டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியல. நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் நம்ம கிருபையாய் கொடுக்கிற கிஃப்ட். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம நினைக்கிறோம் டைம் எவ்வளோ முக்கியம் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வாழ்கிற ஒவ்வொரு துளி மணித்துளியும் கர்த்தர் கிருபையாய் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மூச்சு விடுறோம்னா அது ஆண்டவருடைய கிருபை. There is an eternity in between 2 heartbeats. ஒவ்வொரு இதய துடிப்புக்கும் இடையில் நித்தியம் இருக்கிறது. இதயம் துடிச்சா இங்கே இருப்போம், இதயம் நின்று போச்சுன்னா அங்கே போயிடுவோம். எதுவும் நம்ம கையில் இருக்குதா? யாதுவும் நம்ம கையில் இல்லை. அதனால இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளை, நான் என்னுடையது, எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். 2வது நமக்கு திறமைகளை ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் திறமைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம் எனக்குன்னு ஒரு டேலண்ட்டுமே இல்லைன்னு சொல்லி. சகோதரிகளே, நீங்கள் சுவையாக சமைக்கிறீங்கன்னா அது ஒரு தாளந்து தான். சகோதரர்களே, நல்லா கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்கன்னா அதுவும் ஒரு திறமை தான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நூற்றுக்கணக்கான திறமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நிறைய திறமைகள் உண்டு. அதில் பேசுறதுல உங்களை மாதிரி திறமை உள்ளவர்கள் உலகத்திலேயே கிடையாது. திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுவும் ஆண்டவருக்கு சொந்தமானது. அது மாத்திரமல்ல, நம்மை நம்பி வேலை, தொழில், படிப்பு, வருமானம், ஆஸ்திகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நம்பி ஒப்படைத்ததற்கு நாம் உரிமையாளர்கள் அல்ல, நாம் அதனுடைய மேனேஜர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. பேங்க்ல மேனேஜர் கையில கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். அவங்க பையன் டாடி பேங்க்ல தான் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, ஒரு 10 லட்சம் எனக்கு தள்ளு டாடி அப்படின்னு சொன்னா மேனேஜர் என்ன சொல்லுவாரு? எப்பா, பணம் என் கையில தான் இருக்குது, ஆனா அது எனக்கு சொந்தம் இல்லை, நான் மேனேஜர், எனக்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நான் செலவு பண்ணணும். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கையில் நிறைய ரிசோர்ஸ் இருக்கலாம், எதுக்கும் நாம் சொந்தக்காரங்க கிடையாது, நாம் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊக்கிரானக்காரர்கள். ஹல்லேலூயா. ஸோ ஒருவேளை இவ்வளவு நாள் நான் தான் எல்லாத்தையும் சம்பாரித்தேன், நான் தான் இதெல்லாம் செய்தேன், நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கினேன், நான் என்று நினைத்து இருந்து எல்லாத்துக்கும் நீங்களே பாஸா இருந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே, உன்னுடைய ஆஸ்திகளுக்கு என்ன நீ முதலாளியாக நியமிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வகையில் சொல்ல போனா, ஆண்டவரே இன்னைக்கு நான் பாஸ் அப்படின்ற சீட்ல இருந்து கீழே இறங்கிடுறேன், அந்த சீட்ல நீங்க உட்காருங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை உட்கார வைக்க வேண்டும். நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரை முதலாளியாக நியமித்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை நாம் முதலாளியாக நாம் நியமிக்க. We must appoint God as our boss. கர்த்தரை நம்முடைய முதலாளியாக நாம நியமிக்க வேண்டும்.
அவர் என்ன புக்கு கையில் வச்சிருக்காரு பாருங்க, காட் ஓன்ஸ் மை பிஸ்னஸ். அவர் எழுதின ஒரு புஸ்தகம், பின்னாடி நாம் அதை குறித்து பார்க்கலாம். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, லூக்கா 12வது அதிகாரம் 45, 47, 48 நம்ம ஏற்கனவே வாசித்த வசனங்கள் மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அந்த ஊழியக்காரனோ, அதாவது எஜமான் தன்னை நம்பி எஸ்டேட்டை ஒப்படைச்சு போயிட்டாரு. ஆனால் அந்த மேனேஜரோ என்ன பண்றான், என் எஜமான் வர நாள் செல்லும் என்று, என்னுடைய முதலாளி ஊருக்கு போயிட்டாரு, அவர் வர்றதுக்கு நாள் ஆகும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் தன்னை நம்பி ஒப்படைத்த வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டார். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை எடுத்து இவர் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் என்ன நடக்கும்? 47வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நினையாத நாளிலும் தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த எஜமானுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எப்பா, உன்னை நம்பி இவ்வளோத்த கொடுத்துட்டு போன, நீ என் விருப்பம் போல நீ செய்யாம உன் விருப்பம் போல நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ என்னுடைய வேலைக்காரங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி அந்த உக்ரானக்காரனை, அந்த மேனேஜரை அநேக அடிகள் அடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 48வது வசனம் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, யாரை நம்பி அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும், அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ, ஒரு மனுஷன் யாரை நம்பி அதிகமான பொருட்களை ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள், அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்பார்கள். கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நல்லா கவனிங்க. பல நேரத்தில் நம்மளை விட மேலே இருக்கிறவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி, ஒருவேளை நீங்கள் சர்ச்சில் கூட அவங்களெல்லாம் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, நகை இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, நான் இப்படி இருக்கிறேனே, நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு சொந்த வீடு இல்லையே, எனக்கு சொந்த வண்டி இல்லையே, நகை இல்லையேன்னு சொல்லி ஒப்பிட்டு ஆண்டவரிடத்தில் ஒரு சிலர் ஜபத்தில் சண்டை போடுறீங்க. என்ன ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க? ஏன்னா நான் சின்ன வயசில் சண்டை போட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப வறுமை குடும்பத்தில். எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 முறை கடையில் திருடு போய்விட்டது. வறுமையின் நாட்களுக்குள் நான் கடந்து சென்றேன். சொந்தக்காரங்களோடு கம்பேர் பண்ணுவேன். அவங்களாம் நல்லா இருக்காங்களே, சொந்தக்காரங்களாம் வசதியாக இருக்கிறாங்களே, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமே. ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஏன் எங்களை இப்படி வச்சுருக்கீங்க ஆண்டவரே, எதற்கு இப்படி வறுமையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. ஆனால் வசனத்தை வாசிக்க தெளிவு உண்டாயிட்டு, குறைவாக இருக்கிறது நல்லது, யாருக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுக்கிறாரோ அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அதானி அம்பானி எப்படியோ இருக்கிறாங்களே நினைக்காதீங்க, ஒரு நாள் அவர்களிடத்தில் தான் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறாரு, அதுக்காக நம்ம அப்படியே இருக்கணும் நான் சொல்ல வரல. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துவார். ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் இன்னைக்கு முதலாளி சீட்ல இருந்து நம்ம இறங்கிட்டு அந்த இடத்தில் கர்த்தரை உட்கார வைக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இறங்கிறேன்பா, நான் மேனேஜர் போஸ்ட்டுக்கு போயிடுறேன், நீங்க முதலாளியா உட்காருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நினையாத உயரத்தில் உங்களை கர்த்தர் கொண்டு போவார். நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ஹெட் மாஸ்டர், நீங்க தான் என்னுடைய பிரின்சிபல், அதனால நான் ஒழுங்கா படிப்பேன், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை உங்க பாஸா வச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அல்லேலூயா. அதுபோல சகோதரிகள், நீங்க ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லத்தரசிகளா இருக்கலாம். ஆண்டவரே, என் ஃபேமிலியை உங்க கையில ஒப்படைக்கிறேன், என் குடும்பத்தை உங்க கையில ஒப்படைக்கிறேன், நீங்க தான் இந்த வீட்டுக்கு பாஸ், நான் உங்களுக்கு மேனேஜர், இந்த குடும்பத்தை சரியா நடத்த எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கடன் இல்லாமல் மீதம் எடுக்கத்தக்க விதத்தில் உங்கள் குடும்பத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்க ஒரு பிரைவேட் ஜாப்ல இருக்கலாம், அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், ஒரு டிரைவரா இருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது ஒரு வேலையில இருக்கலாம். எந்த வேலையில இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய மனித முதலாளி ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நீங்க தான்பா முதலாளி. அல்லேலூயா. இந்த வேலை மனுஷன் கொடுத்த வேலை அல்ல, என்னை நம்பி நீர் கொடுத்த வேலை.
இந்த வேலையை உமக்கு பயந்து நான் உண்மையா செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் பயந்து செஞ்சு பாருங்க, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சர்ச்சில் ஒரு தம்பிக்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். பாஸ்டர், எங்கள் ஓனர் என்னை விடவே மாட்டேன்றார். சாதாரண கார் டிரைவர் தான். என்னப்பா? ஆமாம் பாஸ்டர், 3 கார் வச்சிருக்கிறாரு. மற்ற டிரைவர்லாம் தூங்குவானுங்க, நான் என் காரை தொடச்சி நல்லா வச்சுருப்பேன், ஓனருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அவர் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தால் நான் தூக்கிட்டு போய் வீட்டில் கொடுப்பேன், அவங்க இப்போ என்னை விட மாட்டேன்றார். அப்போ இந்த இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் இயேசு தான் அப்படின்னு அந்த தம்பி சொன்னார். எப்படிப்பா? சர்ச்சுக்கு வந்து நிறைய சத்தியங்களை நான் அறிந்து கொண்டதுனால, நான் என்னுடைய ஓனருக்காக நான் வேலை செய்யலை, என் ஆண்டவர் இயேசுக்காக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி செஞ்சதுனால இன்னைக்கு வேலையில் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்போ எந்த வேலையை செய்தாலும் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடுங்க, என்னுடைய பாஸ் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் மனிதனுக்காக இதை செய்யலை, யாருக்காக செய்கிறேன்? கர்த்தருக்காக இதை நான் செய்கிறேன். ஆமென். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸில் யார் பாஸ்? ஐ ஆம் த பாஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் மை பாஸ். ஹல்லேலூயா. ஐ ஆம் ஜஸ்ட் அண்ட் மேனேஜர். அவர் கீழே இருக்கிற ஒரு மேனேஜர் நான். என்னுடைய பிஸ்னஸ்க்கு அவர் தான் பாஸ்ன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்கள் பிஸ்னஸ் எங்கேயோ கொண்டு போய் விடுவார். ஆனால் அவர் பாஸாக இருந்தால் அவர் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே, என் முதலாளி நீங்கள் தான், இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஜெபம் பண்ணி கேளுங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார், ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் பேசுவார். பிஸ்னஸில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கர்த்தர் ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தை தேவன் தரும் பொழுது உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்முடைய ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்க ஒரே காரணம், இந்த ஊழியத்துக்கு நான் பாஸ் அப்படின்னு ஒரு நாள் நினைச்சதே கிடையாது. இந்த கட்டடத்துக்கு நான் தான் முதலாளி நினைச்சதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய பாஸ், நான் உங்கள் மேனேஜர். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறபடி ஊழியத்தை நடத்துகிறேன். சில விசுவாசிகள் அவங்க மனசில் பல விருப்பங்கள் இருக்கலாம். பாஸ்ட் சர்ச் இப்படி நடத்தினா நல்லாயிருக்கும், அப்படி நடத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் என் மனசில் இருக்குது ஒன்றே ஒன்று தான், உங்கள் விருப்பம் போல் அல்ல, என் பாஸ் விருப்பப்படி தான் சபை நடக்கும். ஹல்லேலூயா. ஊழியமாக இருந்தாலும் சரி, உலக வேலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் பாஸாக இருந்துட்டார்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, சரியான பாதையில் அவர் உங்களை நடத்துவார். பிஸ்னஸில் நேர்மையாய் நடக்க அவர் உதவி செய்வார். வேலையில் யார் மனிதனுக்கு பயந்து செய்யாமல் கர்த்தருக்கு பயந்து அந்த வேலையை செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் வேலை செய்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஊழியம் பண்ணாலும் ஆண்டவர் நம்முடைய முதலாளியாக மாறிட்டா நினையாத உயரத்தில் அவர் நம்மை கொண்டு போய் வைத்து விடுவார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மனிதர் பெயர் ஸ்டான்லி டேம். ஸ்டான்லி டேம் 1936 வருஷம் ரட்சிக்கப்பட்டார். அப்போ அவர் கையில் இருந்த $37 வைத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிளாஸ்டிக் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். நெட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆரம்ப நாட்களில் பிஸ்னஸ் எதிர்பார்த்த மாதிரி போகலை. வாலிப வயது, $37 இப்போ ஒரு டாலர் $90 வச்சுக்கிடுங்களேன். சரி, ஒரு $3700 சின்ன முதலீடு தான். ஆரம்பித்தார், பிஸ்னஸ் நல்லா போகலை. அப்போ ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனோடு பேசினார், மகனே, இந்த பிஸ்னஸை என் கையில் நீ ஒப்பட, அதுக்கப்புறம் நான் உன்னை அற்புதமாக நடத்துவேன். அப்போ அவர் என்ன பண்ணார், ஆண்டவரே அப்படின்னா நம்ம 2 பேரும் ஆஃப் நீங்கள் பாஸ், நான் மேனேஜர், வர்ற லாபத்தில் ஆஃப் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் என்ன பண்ணார், சும்மா வாயில் போடல, எழுதிட்டாராம். ஜீசஸ் இஸ் மை பாஸ், வாட் எவர் இன்கம் ஐ ஹாவ் ஐ வில் கிவ் 50 டு காட், ஐ வில் டேக் 50 டு மை செல்ஃப் அப்படின்னு எழுதி வச்சிட்டாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பிளாஸ்டிக் பொருளை செய்கிற ப்ராடக்ட் பண்ணுற ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். கர்த்தர் அதன் பின்பு அவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். 1299 கோடி ரூபாய் கர்த்தருக்காக ஊழியத்துக்காக அவர் கொடுத்திருக்கிறாராம். கரங்களை தட்டி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். இந்த ஸ்டான்லி டேம் $37 எங்க இருக்கு? 37,700 எங்க இருக்கு? 1299 கோடி எங்க இருக்கு பாருங்க. நம்மெல்லாம் 1 கோடி சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 1 கோடி சேர்க்கறதுக்குள்ள வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த மனுஷன் ஊழியத்துக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறாராம். அப்போ அவருக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அவர் சொல்றாரு, நான் வாழ்வதே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக.
அவ்வளவு பணமும் ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள்ல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் செலவிட்டிருக்கிறார். அப்போ ஒரு ஸ்டான்லி டேம் கர்த்தரை தன் வாழ்க்கையின் முதலாளியாக வைக்கும் பொழுது ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க முடியும் என்றால், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்களுடைய வேலையில, உங்களுடைய தொழில்ல கர்த்தரை உங்க பாஸா வச்சு பாருங்க. கர்த்தர் நீங்கள் நினையாத உயரத்தில் உங்களை கொண்டு செல்வார். அல்லேலூயா. சரி, நாலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, முதலாளி நம்மளை நம்பி நேரம் கொடுக்குறாரு, நம்மளை நம்பி டேலண்ட் கொடுக்குறாரு, நம்மளை நம்பி பணத்தை கொடுக்குறார், வேலையை கொடுக்குறார், பிஸ்னஸ் கொடுக்குறார். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? அதை பெருக பண்ணுவதற்காக. முதலாளியின் சொத்துக்களை பெருக பண்ண வேண்டும். We must multiply the estates of our boss. கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த பொருட்கள், நம்மை நம்பி கொடுத்த ஞானம், நம்மை நம்பி கொடுத்த ஊழியம், பிஸ்னஸ், வேலை எதுவாக இருந்தாலும் அதை நாம் பெருக பண்ண வேண்டும். அப்படியே நம்ம அதை அப்படியே வச்சிருக்க கூடாது, அப்படியே கீழே தள்ளிடக்கூடாது, அதை பெருக பண்ண வேண்டும். மத்தேயு 25வது அதிகாரம் 16வது வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 5 தாலந்தை வாங்கினவன் போய் 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி, அந்த 5 தாலந்தை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பா தாத்தா சம்பாதிச்ச சொத்தை அழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அல்லது ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த பொருட்களை அப்படியே சும்மா போட்டு வச்சிருக்கீங்களா? சிலருடைய வீடுகளில் ஆண்டவர் கொடுத்த பொருட்கள்லாம் சும்மா கிடக்கும், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நம்பி எதை ஒப்படைத்திருந்தாலும் அதை நீ ரெட்டிப்பாய் பெருக பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை நான் என்ன செய்யணும்? பெருக பண்ணணும். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ போதும்பா, இவ்வளோ ஆத்துமாக்கள் போதும், இதோட நான் ஒப்பேத்திட்டு ஊழியத்தை ஒப்பேத்திட்டு நான் போயிடலாம் நினைக்கலாம். சில ஊழியர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஒரு 50 பேர் 100 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும் ஊழியத்தை ஒப்பேத்திடுவோம், இதுக்கு மேலே ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய சபை இன்னும் துடிப்போடு இருக்கிறது என்றால் காரணம் என்ன? ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த ஆத்துமாக்களை நான் பெருக பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதுக்காக இந்த ப்ராஜெக்டை போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? ஆலயத்தை ஏன் விரிவாக்கணும்? அப்படியே சபையை நடத்திட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, பலன் இருக்கிற வரை கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களை நம்பி ஒரு பிஸ்னஸ் கொடுத்திருந்தாருன்னா ஏதோ மாசம் சாப்பாட்டுக்கு வருதா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை நான் பெருக பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வேலையில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு வேலை நமக்கு மாசானா ஒரு சம்பளம் வருது அப்படி இல்லை, அந்த வேலையில் நான் அடுத்த லெவலுக்கு போக வேண்டும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 10th படித்தோடனே அப்பா பெரிய சாதனைடா அப்படின்ட்டு அதோட பெரிய சாதனையை நினைக்காதீங்க. அடுத்து +2 போ, அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டியா, அதுக்கப்புறம் டாக்டரேட் பண்ணு, மேலே போயிட்டே இருக்கணும். படிப்புக்கு ஒரு எல்லை கிடையாது. நான் இந்த வயசுலேயும் படிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இப்போ டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக பண்ணுறேன், முடிக்க முடியல. ஊழியத்தில் ஒரு பக்கம், வேலை பலு ஒரு பக்கம், ஆனாலும் இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு டார்கெட் வச்சிருக்கிறேன். அப்போ தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் பெருக பண்ணணுமே தவிர அதை அழித்து விடக்கூடாது. அல்லேலூயா. தாத்தா சொத்து அப்பா சொத்துன்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அதை இன்னும் பெருக பண்ண வைக்க வேண்டும். வேலையாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும் பெருக பண்ண வைக்க வேண்டும். ஏன் பெருக பண்ண வைக்கணும்? நான் சும்மா இருந்தா என்ன, நான் பெருக பண்ண வைக்கலனா என்ன நீங்க கேட்கலாம். 5 தாலந்தை வாங்கினவன் 5 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவன் நமக்கு ஏண்டா வம்புன்னு சொல்லி மண்ணில் புதைச்சி வச்சான். எஜமான் வெரி குட்பா, பத்திரமா வச்சு திரும்ப கொடுத்திய நன்றி அப்படின்னு சொல்லியா சொன்னார் எஜமான். அவனை நல்லா 4 சாத்தி ஏண்டா 5 வாங்கினவன் 5 கொடுத்தான், 2 வாங்கினவன் 4 கொடுத்தான், 5 வாங்கினவன் 10 கொடுத்தான், 1 வாங்கினவன் நீ என்ன கொடுக்கணும்? 2 கொடுக்கணும். அப்படியே கொடுக்குறியாடான்னு சொல்லி எஜமான் அவனை அநேக அடிகள் அடித்தாரான். இந்த காலை வேளையில் இந்த பூமியிலே வாழ்கிற வரை சோம்பலுக்கு இடம் கொடாமல், நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து விடாமல் ஆண்டவருக்காக தொடர்ந்து ஓடணும். கர்த்தர் கொடுத்தவைகளை இரட்டிப்பாய் பெருக பண்ண வைக்க வேண்டும். அல்லேலூயா. பெருக பண்ண வைக்கலைன்னா என்ன நடக்கும்? நான் இப்படியே இருந்தால் என்ன நடக்கும்? டெய்லி தூங்கி அப்படியே சோம்பேறியா இருந்தால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஒரு நாள் ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா,
ஒரு நாள் முதலாளி நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். ஒரு நாள் நம்முடைய முதலாளிக்கு கணக்கு ஒப்படைக்க தயாராக இருக்க வேண்டும். Be prepared to submit the account to the boss. உங்களுடைய முதலாளிக்கு கணக்கு ஒப்படைக்க ஆயத்தமாக இருங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், எஜமான் சீக்கிரம் வருகிறார். வரும் பொழுது அவருக்கு கணக்கு ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 25வது அதிகாரம் 19, 20 வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். வெகு காலமான பின்பு வெளிநாட்டுக்கு போன எஜமான் வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். தன்னுடைய எஸ்டேட் மேனேஜர் 3 பேர்கிட்ட கணக்கு கேட்டான். ஒருத்தர்கிட்ட 5 தாலந்து, 5 தாலந்துனா 5 லட்சம் வச்சுக்கிடுங்க. இன்னொருத்தர்கிட்ட 2 தாலந்து, 2 தாலந்துனா 2 லட்சம். இன்னொருத்தங்கிட்ட 1 தாலந்து, 1 லட்சம். 3 பேரையும் கூப்பிட்டு எஜமான் கணக்கு கேட்டார். அப்பொழுது இந்த 5 தாலந்து வாங்கினவர் என்ன செய்தார்? 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பூமியில ஆண்டவர் உன்னை நம்பி கொடுத்த நேரம், உன்னை நம்பி கொடுத்த தாளந்துகள், உன்னை நம்பி கொடுத்த வேலை, பிஸ்னஸ், ஊழியம், உன்னை நம்பி உன் கையில கொடுத்த சொத்துக்கள், ஆஸ்திகள் எல்லாவற்றை குறித்தும் ஒரு நாள் கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கணக்கு கேட்கும்போது, ஆண்டவரே நீங்க கொடுத்தது அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்த ஆண்டவரே அப்படின்னா, அதுக்காக உனக்கு நான் கொடுத்தேன், நீ என்ன பண்ணியிருக்கணும்? பெருக பண்ண வேண்டும். இன்னும் ஒரு சிலர், ஆண்டவரே நீங்க நிறைய கொடுத்தீங்க, நான் அழிச்சிட்டேன். நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை கட்டி காக்கிறதில்ல, அழித்து அதை அப்படியே வீணாய் அழித்து விடுகிறவர்கள் உண்டு. அவர்களும் ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னை நம்பி கொடுத்ததை நான் பெருக பண்ணினேன் என்று சொல்லும் பொழுது, நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களுக்கு வருகிற வருமானங்கள், ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த சொத்துக்கள் எதுவும் உங்களுடையதல்ல. நீங்கள் அதை பெருக பண்ண கடுமையாய் உழைக்க வேண்டும். அடுத்து, கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்கு சொந்தமானது. அதை கர்த்தர் கையில ஒப்படைத்து விட வேண்டும். நிறைய விசுவாசிகள் தசமபாகத்தில் உண்மையாக இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். பாஸ்டர் பண ஆசையில் பேசுகிறாருலாம் நினைக்காதீங்க. நீங்கள் பணமே கொடுக்கலனாலும் ஆண்டவர் என்னை நடத்துவார். சத்தியத்தை நான் சபைக்கு சொல்லுகிறேன். உன் வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்கு உரியது. அதை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்காவிட்டால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் கணக்கு கேட்பார். உன்னை நம்பி நான் ஒப்படைச்சனே, நீ அந்த தசமபாகத்தை சபையில் கொடுத்திருந்தா இன்னொரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்கலாமே, இன்னொரு மிஷினரியை தாங்கி இருக்கலாமே, இன்னொரு சபையை ஆரம்பித்திருக்கலாமே. நீ உனக்கு கொடுத்த வருமானத்தில் தசமபாகத்தை கொடுக்காததினால் என்னுடைய ஊழியம் பாதிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார். தசமபாகம் கொடுக்குறவங்க சந்தோஷப்படாதீங்க. அப்பா நான் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்குறேன், நான் நியாயத்தில் கணக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மீதி 9 பங்கை நீ என்ன செய்தாய் என்பதையும் கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஏன் பணம், தசமபாகம் கொடுத்துட்டேன் அவ்வளோதான், மீதி எல்லாம் ஏன் பணம், நான் எப்படி வேணாலும் குடிப்பேன், எப்படி வேணாலும் சூதாடுவேன், எப்படி வேணாலும் வீணா செலவு பண்ணுவேன், இந்த பணத்தை குறித்து யாரும் என்னிடத்தில் கணக்கு கேட்க உரிமை இல்லை என்று சொல்லாதே. அது உன்னுடைய பணம் அல்ல, மீதி இருக்கிற 9ம் கர்த்தருடையது என்பதை மறந்து விடாது. அப்போ நான் என்னதான் பண்ணணும் பாஸ்டர்? செலவு பண்ணும்போது யோசித்து செலவு பண்ணு. வீணாக ஆடம்பரமாக பணத்தை செலவு பண்ணாது. அந்த ஆண்டவர் கொடுத்த பணத்தை பாவ வழியில் செலவு பண்ணாது. குடிப்பதற்கும் வெறிப்பதற்கும் அதை பயன்படுத்தாது. குடி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார். நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிப்பேன், என்ன கேட்க யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லாதீங்க. அந்த பணம் கர்த்தர் உனக்கு கொடுத்தது, அதை நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செலவிட வேண்டும். அல்லேலூயா. ஒரு 10ல் தசமபாகத்தை கொடுப்பதோடு அல்ல, மீதமுள்ள பங்கை நாம் எப்படி செலவு பண்ணுகிறோம் என்பதை குறித்தும் கணக்கு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பூமிக்குரிய அரசாங்கமே கணக்கு கேட்கிறது என்றால், பரலோக அரசாங்கம் நம்மிடத்தில் கணக்கு கேட்குமா? கேட்காதா? ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே,
அரசாங்கமே கொடுத்த பணத்தை பத்தி கணக்கு கேக்குதுன்னா, உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஆஸ்திகளை குறித்து ஒரு நாள் நம்ம பாஸ் இயேசு கிறிஸ்து கணக்கு கேட்காம இருப்பாரா? அவர் சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. நாம நினைக்கிறத விட வேகமாய் அவர் வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். நம்முடைய தலைமுறையில் இயேசு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய கண்கள் அவருடைய வருகையை காணலாம். அதுக்கான எல்லா ஆயத்தங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வருகிற நாட்களில் ஈவினிங் சர்வீஸில் மாலை ஆராதனை அதை குறித்து நான் பேசுகிறேன். இந்த காலை வேளையில் எஜமான் வரும் பொழுது கணக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த எல்லாத்துக்கும் நீங்க ஓனரா இருக்கீங்களா? நீங்க பாஸா அல்லது இயேசு உங்க பாஸா இருக்கிறாரா? ஒருவேளை இதுவரை நீங்க உங்க விருப்பம் போல வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே, நான் உங்களை என் முதலாளியா நியமிக்கிறேன், நான் உங்களுடைய மேனேஜரா இருக்கிறேன், என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இங்க இருந்து நிறைய மில்லினியர்ஸ் எழும்ப போறீங்க. ஒரு அலையிலே கூட வரலையே. நிறைய கோடீஸ்வரர்கள் எழும்ப போகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் மூலமாய் இந்தியா முழுவதும் சுவிசேஷம் பரவ போகிறார். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற எல்லாரும் எழுமி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஒரு 2 நிமிடம் கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, ஒன்றும் இல்லாமல் இந்த பூமிக்கு வந்தேன், நிர்வாணமாக வந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னை நம்பி இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீரே. எனக்கு ஒரு வேலை, ஒரு தொழிலை கொடுத்துருக்கிறீங்க, படிப்பை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு திறமையை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறீங்க, என்னை நம்பி சொத்துக்களை கொடுத்துருக்கிறீங்க, வீடு கொடுத்துருக்கிறீங்க, வாகனங்களை கொடுத்துருக்கிறீங்க, குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, சபையை கொடுத்துருக்கிறீங்க, ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்க. எத்தனை நன்மைகளை என்னை நம்பி கொடுத்துருக்கிறீங்கப்பா. கைகளை தட்டி எல்லாரும் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நீங்க தான்பா சொந்தக்காரங்க. நீங்க தான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர். நான் சொல்றது அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நீர் தான் உரிமையாளர். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. என்னுடையது என்று சொல்ல ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் உங்களுடையது ஆண்டவரே. நான் உங்களால நியமிக்கப்பட்ட ஒரு சாதாரண உக்கிரானக்காரன். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஐ ஆம் யுவர் மேனேஜர் லார்ட். நான் நீர் கொடுத்த எல்லா ஆஸ்திக்கும் ஒரு மேனேஜர் தான் ஆண்டவரே, ஒரு உக்கிரானக்காரன் தான் ஆண்டவரே. அந்த எண்ணம் எனக்குள்ள உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நான் சம்பாதித்தது எல்லாம் எனக்கு சொந்தம். நானே முதலாளி, நானே ராஜா, நானே மந்திரி, யாரும் என்னை கேட்பதற்கு உரிமை இல்லை என்று சுயநலமாய் நான் வாழ்ந்திருப்பேன் என்றால், பெருமையோடு நான் வாழ்ந்திருப்பேன் என்றால் என்னை மன்னிப்பீராக. நான் சொல்றது அப்படியே ஜெபமா சொல்லுங்க, என்னை மன்னிப்பீராக. என் வீடு, என் சொத்து, என்னுடைய நகை, என்னுடைய பணம், என்னுடைய பிசினஸ் என்று ஆண்டவரே நான் பெருமையோடு வாழ்ந்திருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு அந்த முதலாளி என்கிற பதவியிலேருந்து நான் கீழே இறங்குறேன்ப்பா. அந்த பாஸ் சேர்லேருந்து நான் கீழே இறங்குறேன். இன்னைக்கு நீங்க வந்து அதில் உட்காருங்கப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? நல்லா 2 கைகளையும் உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில அந்த பாஸ் சேர்ல நீங்க உட்காருங்கப்பா. அந்த முதலாளியுடைய சேர்ல நீங்க உட்காருங்கப்பா. நீங்க தான் என்னுடைய எஜமானன், நீங்க தான் என்னுடைய முதலாளி. ஓ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ ஆர் மை பாஸ். நீங்க தான் என்னுடைய முதலாளி ஆண்டவரே. ஸ்டான்லி டேம் இயேசுவை தன் முதலாளியாய் மாற்றினார். இன்னைக்கு 105 வயது வரை உயிரோடு இருக்கிறார். ஏராளமாய் தேவராஜ்யத்துக்காக கொடுத்திருக்கிறார். காரணம், அவர் இன்னைக்கும் சொல்றாரு, ஜீசஸ் இஸ் மை பாஸ், ஐ ஆம் ஜஸ்ட் அ மேனேஜர். இயேசு தான் என்னுடைய முதலாளி, நான் அவருடைய மேனேஜர் என்று இன்றைக்கு அவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மேனேஜருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? கொடுக்கப்பட்ட ஆஸ்திகளை பெருக பண்ண வேண்டும். உங்க கையில் 5 கொடுத்திருந்தா அதை 10 ஆக்கணும், 2 கொடுத்திருந்தா அதை 4 ஆக்கணும், 1 கொடுத்திருந்தா அதை 2 மாற்றணும். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் வந்து சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்பா? கைகளை உயர்த்தி எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என்னை நம்பி எதை கொடுத்திருக்கிறீரோ அதை நான் பெருக பண்ணுவேன். வாலிப பிள்ளைங்க நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க, என்னை நம்பி நீங்க எதை ஒப்படைச்சிருக்கீங்களோ அதை நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவரே.
கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப பரவசப்படுறேன். ஏன்னா நம்ம கண்ணால் அவர் வரப்போறதை பார்க்க போகிறோம். நம்முடைய ஜெனரேஷன்ல, நம்முடைய தலைமுறையில இயேசு வரப்போகிறதை பார்க்க போகிறோம். வரும் பொழுது அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களுக்கு அது சந்தோஷமான நாள். ஆனால் உலக மக்களுக்கு அது கண்ணீரின் நாள். ஒரு நாள் நம்முடைய முதலாளியை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறோம். அவன் கணக்கு ஒப்படைக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது என் வாழ்க்கையை குறித்த கணக்கை ஒப்படைக்க நான் ஆயத்தப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் அசால்ட்டாக இருந்துட்டேன்ப்பா, கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்ப்பா. ஆனால் இனிமே இந்த லைஃப்பில் நான் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன். ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையாக இருப்பேன்ப்பா. உங்கள் வருகைக்கு நான் ஆயத்தமாகணும். உங்களை சந்திக்கும் பொழுது நான் கணக்கு கொடுக்கணும். எனக்கு உண்மையை உத்தமத்தையும் கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் தொழில், படிப்பு, ஊழியம் எல்லாத்துக்கும் இயேசுவை முதலாளியாக நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை என்னுடைய பாஸா நான் அப்பாயிண்ட் பண்றேன். இன்னையிலிருந்து நீங்க சொல்றபடி நான் வாழ்வேன். என்னை கைட் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க கைகளை உயர்த்தி காண்பியுங்கள். கண்களை மூடி கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் கூட தகப்பனை உம்முடைய ஆண்டவரே அப்பா எங்களுடைய முதலாளியாக வைக்கக்கூடிய கிருபை தாங்க ராஜா. எந்த சூழ்நிலையும் தகப்பனை ராஜா உண்மை மறந்து ஆண்டவரே அவங்க போகாதபடிக்கு உண்மை முதலாளியை வைக்கவும் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கணக்கு கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. விசேஷமாக தகப்பனை நாங்கள் கடினமாக உழைக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க. எல்லா சோம்பேறித்தனங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட்டு ராஜ்யத்துக்காக உழைக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பெருகுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை வைத்த இடத்துல நாங்கள் உண்மையும் உத்தமமாக ஆண்டவரே அப்பா உமக்காக நாங்கள் எளிமை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவர். அது மாத்திரமல்ல தகப்பனே, உடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவர் அந்த நாளில் தகப்பன் நாங்கள் பரவசத்தோடு உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த நாள் நாங்கள் கேட்ட வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்துகிறவரும் யாக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.